سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم في فرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. عليهم ثياب سندس خضر واستبرق وحلوا أساور من فضة وسقاهم ربهم شرابا طهورا. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من غسل ميتا فكتم عليه غفر الله له 40 مرة أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹுடைய அளப்பரியும் கருணையினாலே இந்த 6வது தராவிகை நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களும் அது சின்னஞ்சிறியதாக இருந்தாலும் சரி, பெண்ணம் பெரியதாக இருந்தாலும் சரி, நாம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். பாராமுகம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே நாம் சில செய்திகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். இன்றைக்கி ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் நம்மள அதிகமானவங்க ஊரில் ஒரு ஜனாசா அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாருமே என்ன செய்வோம்னு சொன்னால், விரைந்து நாம் அந்த இல்லத்திற்கு, அந்த ஜனாசா இருக்கிற அந்த இல்லத்திற்கு நாம் விரைந்து போகிறோம். இது இஸ்லாமிய உணர்வு கொண்டு இருக்கிற அந்த முஃமின்களுக்கு மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் இதில் ஈடுபாடு காட்டுவதை நாம் பார்க்க முடியும். மற்ற ஒரு தொழுகையாக கவனக்குறைவு நம்ம இடத்துல இருக்கும், நோன்பு நம்ம இடத்துல கவனக்குறைவு இருக்கும். இன்னும் இதுபோன்று இருக்கக்கூடிய அமல்களிலே, பல அமல்களிலே நாம் கவனக்குறைவாக இருப்போம் என்பது நிதர்சனமாக இருந்தாலும், ஒரு ஜனாசா என்று சொன்னவுடன் என்ன செய்வோம்னு சொன்னால், நாம் உடனே ஜனாசாவுடைய இல்லத்திற்கு செய்தி தெரிந்த உடனே நாம் எல்லோருமே விரைந்து அங்கே செல்லுவோம். அங்கு நடைபெற வேண்டிய காரியங்களில் நாம் எல்லோருமே பங்கேற்றுக் கொள்ளுகிறோம். வரவேற்க வேண்டிய செய்தி இது. எல்லா மூமின்களுக்கும் அடிப்படையிலேயே அந்த உணர்வு ஆழமாக அது பதிந்திருக்கிறது, ஊறிப்போய் இருக்கிறது என்பதை பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, நாம் இப்போ இந்த இடத்துல ஒரு செய்தியை ஒன்று விளங்கிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், ஜனாசாவுடைய இல்லத்துக்கு நாம் போகிறோம், ஜனாசாவுக்கான வேலைகளை நாம் செய்கிறோம். இப்போ நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த இஹ்லாஸ் என்கிற தூய எண்ணத்தை முதலிலே நாம் கொண்டு வந்து விட வேண்டும். நம்ம எல்லோருமே போகிறோம், அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உடனே அங்கே போகணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு வந்துடுது. நம்ம போய் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதில் பங்கெடுத்து கொண்டு வருகிறோம், வரவேற்கத்தக்க செய்தி. ஆனால் அப்படி போகிற நாம் நம்ம இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னால், இஹ்லாஸ் என்கிற அந்த தூய எண்ணத்தை நான் அல்லாஹுக்காக வேண்டி என்கிற அந்த இஹ்லாஸ் என்கிற ஒரு தூய எண்ணத்தை தன்னுடைய உள்ளத்திலே வைத்துக்கொண்டு நாம் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி சென்றால் அன்பிற்கினியவர்களே, அதுவும் நன்மையாக மாற்றப்படுகிறது. அப்படி அந்த எண்ணத்தோட நாம் அங்கே போகும்போது என்ன ஆகுதுங்க, அதுவும் நன்மையாக மாற்றப்படுகிறது. பாருங்க, நம்ம இப்போ ஒரு ஜனாசாவுடைய இல்லத்துக்கு இஹ்லாஸோடு நம்ம உள்ள போகிற பொழுது அதுவும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுவும் நன்மையாக அங்கே மாற்றப்படுகிறது அப்படிங்கிற முதல் செய்தியை நாம உள்ளத்துல வச்சுக்கணும். பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸு நம்மெல்லாம் கேட்டிருப்போம், தெரிஞ்சிருப்போம். ஒரு மையத்துடைய இல்லத்திற்கு நாம போகிறோம், அங்க அந்த ஜனாசாவில நாம பங்கெடுத்து கொண்டால், ஜனாசாவுடைய அந்த தொழுகையில பங்கெடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால்
ஒரு கீராத் நன்மை அவருக்கு வழங்கப்படுகிறது. எவ்வளவு நன்மை சொல்லுங்களேன்? ஒரு கீராத் எவ்வளவு நன்மை வழங்கப்படுது? ஒரு கீராத் நன்மை வழங்கப்படுகிறது. ஜனாசா தொழுகை முடிஞ்சு இப்போ அடக்கம் செய்யப்படுகிறது. அடக்குவதில் நின்று விட செய்யறாருன்னு சொன்னா அவரும் பங்கெடுத்துக் கொள்ளுகிறார். அங்க என்ன செய்யறாரு? அங்க இருக்க விஷயங்கள்ல தானும் பங்கெடுத்துக் கொள்ளுகிறார், நிற்கிறார். இருந்தால் இரண்டாவதாக ஒரு கீராத் அவருக்கு நன்மை வழங்கப்படுகிறது. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு விளங்கல. கீராத்துனா என்ன? இப்ப நமக்கு விளங்காது, நமக்கு உண்மையிலேயே விளங்காது. கீராத்துனா என்ன ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, யார் ரசூலல்லாஹ், கீராத் அப்படின்னு சொல்றீங்களே, ஒரு கீராத்து ரெண்டு கீராத்துன்னு சொல்றீங்களே, எங்களுக்கு விளங்கலையே, அது அந்த நன்மை விளங்கலையே. மற்ற ஹதீஸ்கள்ல பார்ப்போம், பாவம் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு வரும், இத்தனை நன்மை, 100 நன்மை, 700 நன்மை, இப்படி என்ன செய்வாங்கன்னா எண்ணிக்கை சொல்லுவாங்க. இதுல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, கீராத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, விளங்கல, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொன்னாங்கன்னு சொன்னா, உஹது மலை தெரியுமா உங்களுக்கு? மக்காவில் இருந்துச்சுல்ல உஹது மலை இருக்குல்ல, உஹது மலையை சுட்டி காட்டுறாங்க. உஹது மலை ஃபாரினுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு, சவுதி போனவங்க, உம்ரா போனவங்க, ஹஜ்ஜி போனவங்களுக்கு தெரியும் உஹது மலை. அந்த மலையை சுட்டி காட்டி, இந்த மலையை விட அதிகமான நன்மை. ஒரு மலைனா எவ்வளவு பெருசு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு மலை என்பது, ஒரு குன்று என்பது, ஒரு மலை என்பது, குன்றுனா மலையை விட சின்னது, மலை என்பது அதை விட பெருசு. அன்பிற்கினியவர்களே, ஒரு பிரம்மாண்டமான நன்மையை சொல்றாங்க. எதுல பங்கெடுத்துக்கிறதுக்குங்க? நம்ம 2 ரக்காத் நஃபில் தொழுதா அந்த நன்மை இல்லை. அன்பிற்கினியவர்களே, ஒரு நாள் நஃபிலான நோன்பு நோற்றேன், அந்த நன்மையை சொல்லல. ஒருவருக்கு நான் சலாம் சொன்னேன், அவருக்கு ஒரு நன்மையை சொல்லியிருக்காங்க, ஆனா இந்த நன்மையை சொல்லல. இது மாதிரி எல்லா காரியங்களுக்கும் ஒரு நன்மையை சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த ஜனாசாவில பங்கெடுத்துக்கிறதுக்கு, அங்க போய் நிக்கிறதுக்கு, அந்த ஜனாசாவை பார்க்கறதுக்கு, அந்த ஜனாசாவுக்கு துஆ செய்யறதுக்கு சொன்ன நன்மை என்னங்க? ஒரு கீராத், 2 கீராத். கீராத் என்று சொன்னால் உஹது மலையை விட அதிகமான நன்மை. எவ்வளவு பெரிய நன்மை! இதை நம்ம இழந்துருவோமா? இந்த செய்தி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு ஜனாசா என்று சொன்னால் எல்லோருமே நாம் அந்த இடத்துல போய் பங்கேற்றுக் கொள்ளுகிறோம். அன்பிற்கினியவர்களே, அதனால நம்ம ஆரம்பத்துல சொன்னோம், என்ன சொன்னோம்னு சொன்னா, இஹ்லாஸ் என்கிற தூய எண்ணத்தோடு நான் அல்லாஹுக்காக வேண்டி இந்த ஜனாசாவிலே நான் பங்கெடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அங்க போயிட்டோம்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, நமக்கு அந்த 2 உஹது மலை அளவிற்கான நன்மை நம்முடைய பட்டியலிலே எழுதப்படுகிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாமெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுவோம். அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்வோம். இன்னொரு செய்தி பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கஸ்ஸல மையிதன் ஃபகதம அலைஹி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, மன் கஸ்ஸல மையிதன் ஃபகதம அலைஹி கஃபரல்லாஹு லஹு 40 மர்ரா. இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, மையத்தை குளிப்பாட்டுகிறார். நம்மள பெரும்பாலும் என்ன செய்வாங்க, பக்கத்துல போறதுக்கு பயப்படுவோம். மையத்துன்னு சொன்னா பயப்படுவோம். நம்ம அப்படி பயம்லாம் ஒண்ணும் இல்லை. அது வரைக்கும் ஜீவன் இருந்துச்சு, உயிர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அல்லாஹ் அவருக்கான ஒரு தவணையை கொடுத்திருந்தான், ஒரு அஜலை கொடுத்திருந்தான். அந்த அஜல் முடிஞ்சு போச்சு. அந்த அஜல் பிற்படுத்தப்படாது, முற்படுத்தப்படாது. அல்லாஹ் இப்ப அந்த ஜீவனை வெளியே எடுத்துட்டான், அந்த ரூஹ அல்லாஹ் வெளியே எடுத்துட்டான். அது வெறும் ஜடலம், அவ்வளவு தான். இப்பொழுது அதற்கு நாம பேர் என்ன வச்சிடறோம்? அது வரைக்கும் நாம அந்த வீட்டுக்கு வேற பேர் வச்சிருப்போம். அப்துல் காதர் வீடு, அப்துல் கரீம் வீடு, அப்துல்லா வீடு வச்சிருப்போம். அன்பிற்கினியவர்களே, இப்ப என்ன செய்வோம்? நம்ம யாராவது ஒருத்தர் போன் பண்றாரு, போன் பண்ண உடனே எங்கப்பா இருக்கீங்க? நான் ஜனாசா வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்துல் காதர் வீட்டுல இருக்கேன்னு சொல்ல மாட்டோம், அப்துல் கரீம் வீட்டுல இருக்கேன்னு சொல்ல மாட்டோம், அப்துல்லாவுடைய வீட்டுல இருக்கேன்னு சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்றோம்? நான் ஜனாசா வீட்டுல இருக்கேன். அவருக்கு தெரியும் ஜனாசா வீடுன்னா இன்னைக்கு யாரு மௌத்து, யாரு ஜனாசா அப்படி அவருக்கு தெரியும். உடனே என்ன செய்வாருன்னு சொன்னா, நான் ஜனாசா வீட்டுல இருக்கேன்னு சொல்லுவார். ஏன் காரணம் என்ன? அந்த ரூஹ் ஓடுகிற வரைதான் இந்த சதை துண்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் இங்க இருக்கிற நரம்புகளுக்கும் மதிப்பு இருக்கிறது. அந்த ரூஹ் இல்லைன்னு சொன்னா மதிப்பு இல்லை. அன்பிற்கினியவர்களே, இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, மன் கஸ்ஸல மையிதன் ஃபகதம அலைஹி கஃபரல்லாஹு லஹு 40 மர்ரா. ஒருத்தர் குளிப்பாட்டுறார்.
நானும் பக்கத்துல போய் நிக்கிறேன், நானும் தண்ணி மொண்டு கொடுக்குறேன், அவருக்கு ஹெல்ப் பண்றேன், சுத்தி நின்று எல்லாரும் ஹெல்ப் பண்றோம், நம்ம போறோம் இல்ல, அவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொன்னா சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் குளிப்பாட்டுகிறார், மையத்தை குளிப்பாட்டுகிறார், ஒரு பிரேதத்தை குளிப்பாட்டுகிறார். அப்படி குளிப்பாட்டுகிற பொழுது அந்த உடலிலே ஏதாவது குறை இருக்கும் என்று சொன்னால், உடல்ல மையத்துடைய உடல்ல ஏதாவது குறை இருக்கும் என்று சொன்னால் அதை மறைத்தார். அதை சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காம என்ன பண்றாங்க, அதை மறைக்கிறார். குறைன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் சொல்ல விளக்கமா சொல்லலாம், நம்ம அந்த விளக்கத்துக்கு போக வேண்டாம் இப்போ. அப்படி குறை இருக்கும் பொழுது அந்த குறையை மறைக்கிறார் என்று சொன்னால், குளிப்பாட்டவர் மறைக்கிறார் என்று சொன்னால், கஃபரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறான். 40 மர்ரா, 40 முறை மன்னிக்கிறான். ஒருத்தர் தப்பு செய்யறாரு, எல்லாம் மன்னிச்சிருவான். ஏன் இவரு ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டினாரு, ஜனாசாவுடைய குறைய வெளியே சொல்லாம இருந்தார். 2வது முறை தப்பு பண்ணாரு, அதையும் மன்னிப்பான். 3வது முறை தப்பு பண்ணாரு, அல்லாஹ் அதையும் மன்னிப்பான். 10வது முறை, 20வது முறை, 39, 40 வரைக்கும் இவர் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க அந்த பாவங்களை எல்லாம் இந்த ஒரு காரியத்தை செய்ததற்காக வேண்டி, அந்த குறையை மறைத்ததற்காக வேண்டி, அதிலே பங்கெடுத்துக் கொண்டதற்காக வேண்டி 40 பாவங்களை அல்லாஹ் தொடர்ந்து அவருக்கு மன்னிக்கிறான். அப்ப நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும் இதுல. அன்பிற்கினியவர்களே, பெண்களும் சரி ஆண்களும் சரி, பெண்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுறது பெண்கள் தான் குளிப்பாட்டுவாங்க, அவங்களுக்கும் இந்த நன்மை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத, இந்த பாவ மன்னிப்பு அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத அன்பிற்கினியவர்களே நம்முடைய உள்ளத்திலே இருத்தி கொள்ள வேண்டும். அங்க நமக்கு எந்த பயமும் தேவையில்லை. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் நமக்கும் ரூஹை கொடுத்திருக்கிறான். நம்முடைய ரூஹும் ஒரு நாள் அங்கே நின்று போகும் என்பதை நம்முடைய உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு நாம் அந்த இடத்துல நின்று காரியங்களை செய்கிற பொழுது இது மாதிரியான நன்மை அல்லாஹ் வழங்குவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னும் சொன்னாங்க, வமன் கஃபன, இப்ப குளிப்பாட்டியாச்சு, குறையெல்லாம் மறைச்சாச்சு, வமன் கஃபன, இப்ப கஃபன் இடப்படுகிறது, அவருக்கு அந்த கஃபன் துணி சுத்தப்படுகிறது. அப்படி வமன் கஃபன மையிதன், அப்படி யாராவது பக்கத்துல இருந்து அவருக்கு கஃனிட்டு, அந்த கஃனிடுறவருக்கு பக்கத்துல உதவியாக இருந்து உதவி ஒத்தாசைகள்லாம் யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ, கஃனிடுகிறார்களோ, அவர்களுக்கு கஸாஹுல்லாஹு மின் சுந்துஸின் வ இஸ்தபரத்தின் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல அவருக்கு, யாருக்குங்க, கஃனிட்டார் அல்லவா, அந்த கஃனிடுவதற்கு உதவியாக இருந்தார் அல்லவா, அவருக்கு அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போறான். சொர்க்கத்துக்குள்ள யாரை கொண்டு போறான்? மையத்தை கூட சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்லல, மையத்துக்கு அடுத்து அந்த மையத்தை குளிப்பாட்டி கஃனிடுறாரு பாருங்க, அவரை கொண்டு போய் சொர்க்கத்துக்குள்ள வைக்கிறான். சொர்க்கத்துக்குள்ள வச்சு என்ன செய்யறான்னு சொன்னா சுந்துஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மெல்லிய பட்டாடைகளை அவர்களுக்கு உடுத்தி அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா சொர்க்கத்துக்குள்ளே அவர்களை விடுகிறான். இன்னும் கொஞ்சம் மொத்தமான மினுமினுக்கக்கூடிய, ஜொலி ஜொலிக்கக்கூடிய, மின்னக்கூடிய பட்டாடைகளை அந்த நபருக்கு, யாரு அந்த கஃனிட்டாரோ அவருக்கு அல்லாஹ் அதை என்ன செய்யறான், கொடுத்து சொர்க்கத்திலே தங்க வைத்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இவ்வளவு லேசான நன்மை பாருங்க. நம்ம சொர்க்கம் போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம இதெல்லாம் பங்கெடுத்துக்கணுங்க. இருக்கிற ஜனாசா, நம்மளும் ஒரு நாள் ஜனாசா, நாமளும் ஒரு நாள், என் பேரு அப்துல் கரீம்ங்கிற பேரு என்னுடைய ரீஹு உள்ள வெளியே போயிடுச்சுன்னு சொன்னா எனக்கும் ஜனாசா என்றுதான் சொல்லப்படும். அன்பிற்கினியவர்களே, நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு முன்னால் யாரெல்லாம் அந்த ரூஹு பிரிகிறதோ, அல்லாஹ் அவர்களுக்கு தவணையை முடித்து விடுகிறானோ, அவர்களை நான் பங்கேற்றுக் கொள்ளுற பொழுது நான் சொர்க்கத்திலே இருக்கிறேன், பட்டாடைகளை அணிந்து கொண்டு நான் சொர்க்கத்திலே இருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, இன்னும் சொன்னாங்க, இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, வமன் ஹஃபர லி மையித்தின் கபரன் ஃபஅஜன்னஹு ஃபீஹி உஜ்ரிய லஹு மினல் அஜ்ரி கஅஜ்ரி மஸ்கனி அஸ்கனஹு இலா யௌமில் கியாமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் இறந்தவருக்காக வேண்டி குழி வெட்டுகிறார். இங்க ஒருத்தர் கஃனிட்டார், குளிப்பாட்டினார், ஒருத்தர் கஃனிடுகிறார், இன்னொருவர் குழி வெட்டுகிறார், அடக்க ஸ்தலத்திலே குழி வெட்டுகிறார் பாருங்க. அவருக்கும் சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணங்க, வமன் ஹஃபர லி மையித்தின் கபரன், யாரு இறந்தவருக்காக வேண்டி
குழி வெட்டுகிறாரோ, ஒரு குழியை தோண்டுகிறாரோ, அதுல அடக்கம் செய்தாரோ, அப்படி குழி தோண்டி அதிலே அந்த ஜனாசாவை அடக்கம் செய்தார்களோ அவருக்கு என்ன கூலி தெரியுமா? உஜ்ரிய லஹு மின் அஜ்ரின் க அஜ்ரி பஸ்கன அஸ்கனோ இலா யௌமில் கியாமா. அந்த கபர்ல கியாமத் நாள் வரைக்கும் அவர் இருக்கணுமா இல்லையா? அந்த கபர் எங்க இருப்பார்? ஜனாசா எங்க இருப்பாருங்க? கியாமத் நாள் வரைக்கும் அந்த கபருக்குள்ளதான் இருப்பாரு. இரண்டாவது சூர் ஊதப்படுகிற பொழுது, முதல் சூர் ஊதப்பட்டா கியாமத் நாள் அமலுக்கு மொழி எல்லாம் நடக்கும். இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே கபர்ல இருக்கிறவங்க எல்லாம் அல்லாஹ் எழுப்புவான். அப்படியே இந்த விதைகள் முளைத்து வெளியே வருவதை போன்று என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அடக்கம் செய்யப்பட்ட எல்லா மக்களும் வெளியே வருவாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கு. அதுவரை அங்க தங்கி இருக்கிறார் அல்லவா, அது அவருக்கான வீடு. இவ்வளவு நாள், எவ்வளவு நாள்? கியாமத் நாள் வரை அந்த வீடு கொடுக்கப்பட்ட செல்லவா, அந்த வீடு சொர்க்கத்திலே அவ்வளவு நாளுக்குரிய கூலியாக குழி தோண்டியவருக்கும் அடக்கம் செய்தவருக்கும் அவ்வளவு பிரம்மாண்டமான நாள் அளவிற்கு அவருக்கு கூலி வழங்கப்படும், வீடாக கொடுக்கப்படும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஜனாசாவிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கு, அதை குளிப்பாட்டுவதற்கு, அதை கஃனிடுவதற்கு, அதற்கு குழி தோண்டுவதற்கு, அதை அடக்கம் செய்ய உதவி செய்வதற்கான நன்மைகளை இப்படி சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். இந்த ஹதீஸை ஹஸ்ரத் அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் 1307 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பைஹகியிலே 6900 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறத பார்த்தோம். பாருங்க, அல்லாஹ்வும் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். நான் ஹம்து ஸலவாத்துல ஒரு வசனத்தை ஒன்று வாசிச்சேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஹம்து ஸலவாத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ், நான் ஒரு வசனத்தை ஒன்று வாசிச்சேன் பாருங்க. அலைஹிம் சியாபுன் சுந்துஸின் ஹுதுரும் வயஸ்தபரகுன் வஹுல்லு அசாவிர மின் ஃபில்லத்தின் வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. 76வது அத்தியாயம் 21வது வசனம். 76வது வசனம் 26வது அத்தியாயம் 21வது வசனத்துல அல்லாஹ் அந்த செய்தியை சொல்றான். என்ன பாருங்க, அவருக்கு யாரு சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் அல்லாஹ் வச்சான் இல்ல, சொர்க்கத்துல அல்லாஹ் கொண்டு போய் வச்சான் இல்ல, அந்த சொர்க்கத்துல கொண்டு போய் வச்சவருக்கு சுந்துஸ் என்கிற அந்த பட்டாடையை அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா, மெல்லிய பட்டாடையை அல்லாஹ் அவருக்கு போர்த்துகிறான். நாம முதல்ல சொன்னது ஹதீஸ்ல, இப்ப அல்லாஹ்வே சொல்றான், அத இவருக்கு சுந்துஸ் என்கிற பட்டாடை கொடுக்கப்படும். இஸ்தபரக் என்கிற அந்த கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய ஜொலிக்கக்கூடிய அந்த பட்டாடை அவருக்கு கொடுக்கப்படும். வஹுல்லு அசாவிர மின் ஃபிவ்வத்தின், வெள்ளியிலான காப்பு அவருக்கு அணிவிக்கப்படும். வெள்ளியிலான காப்பு அவருக்கு அங்க என்ன செய்யும், சொர்க்கத்திலே அவருக்கு அணிவிக்கப்படும். வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, அவருக்கு தூய்மையான பானத்தை அல்லாஹ் அவருக்கு புகட்டுவான். யாரு புகட்டுறதுங்க? தூய்மையான பானம், சர்பத்து, குடிபானம். அப்படி இந்த பானத்தை புகட்டுறது யாரு? அல்லாஹ் சொல்றான், வஸகாஹும் ரப்புஹும், அவர்களுடைய ரப்பு நேரடியாக புகட்டுவான். யாருக்கு? இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஷராபன் தஹூரா, தூய்மையான பானத்தை அல்லாஹ் புகட்டுவான் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன திருமறையிலே சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, பாரா முகத்தை நாம் கைவிடுவோம். இது போன்ற காரியங்களிலே நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இது போன்ற காரியங்களிலே நாம் பங்கெடுத்துக் கொள்ளுவோம். நாளை சொர்க்கத்திலே இடம் பிடிப்போம். அதற்கான வாய்ப்பை வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகில் உண்டான எல்லா மக்களுக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.